பித்தநீர் உற்பத்தி குறைபாடுள்ள ஒரு நோயாளி டேஷ் உறிஞ்சுவதில் குறைபாட்டினால் பாதிக்கப்படுவார். ஆப்ஷன் 1 கொழுப்பில் கரையும் விட்டமின்கள். ஆப்ஷன் 2 நீர். ஆப்ஷன் 3 அமினோ அமிலங்கள். ஆப்ஷன் 4 குளுக்கோஸ். இந்த கொஸ்டினுக்கு கரெக்டான ஆன்சர் ஆப்ஷன் 1 கொழுப்பில் கரையும் விட்டமின்கள். பித்தநீரை பொறுத்த வரைக்கும் அதோட முக்கியமான வேலை உடலுக்கு தேவையான விட்டமின்களை கொழுப்பிலிருந்து உறிஞ்சி எடுத்து கொடுக்கறது தான் அதோட முக்கியமான வேலை. அதுக்கப்புறம் நம்ம முக்கியமாக தெரிஞ்சுக்க வேண்டியது கொழுப்புல கரைஞ்சிருக்க விட்டமின்கள் எதெல்லாம் அப்படின்னு பார்த்தா விட்டமின் ஏ, விட்டமின் டி, விட்டமின் இ, விட்டமின் கே. அதுக்கப்புறம் நீரில் கரையக்கூடிய 2 விட்டமின்கள் இருக்குது. அது என்னெல்லாம் விட்டமின் பி மற்றும் விட்டமின் சி. விட்டமின் பியும் சியும் நீரில் கரையக்கூடியது. விட்டமின் ஏ, டி, இ, கே கொழுப்புல கரையக்கூடியது. இந்த கொழுப்புல கரையக்கூடிய விட்டமின்களை உறிஞ்சி உடலுக்கு கொடுக்கறது தான் பித்தநீரோட முக்கியமான வேலை. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க. பாபி ஜிகே சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ.